வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசின் குழு பரிந்துரை. 100 நாட்கள் இடைவெளியில் உள்ளாட்சித் தேர்தல்களையும் நடத்தி முடிக்கலாம் என குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்காக சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்கலாம் என்று மத்திய அரசின் குழு ஆலோசனை. 5 ஆண்டுகளுக்கு இடையில் புதிய தேர்தல் நடந்து அரசு அமைந்தால் எஞ்சிய காலத்திற்கு மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும் என்றும் பரிந்துரை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரித்திருந்த அதிமுக, பாமக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ். ஆபாச படங்களை வெளியிட்ட விவகாரத்தில் 18 OTT தளங்களை முடக்கியது மத்திய அரசு. 19 இணையதளங்கள், 57 சமூக வலைதள பக்கங்கள் மீதும் நடவடிக்கை. தருமபுரியில் 10 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை. கிணற்றில் தள்ளி கொலை செய்த 17 வயது சிறுவன் போக்சோவில் கைது. கேரளாவைச் சேர்ந்த கியனேஷ் குமார், உத்தராகண்டைச் சேர்ந்த சுக்பிந்தர் சிங் சந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. நாமக்கல்லில் 6 நாட்களில் 80 காசுகள் குறைந்த முட்டை கொள்முதல் விலை. ₹4.20 விற்பனை. தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட ஊழியர்களுக்கான நிலுவை ஊதியத் தொகையை வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ், மதிமுகவிற்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் பற்றியும் துரைமுருகன் உள்ளிட்டோருடன் ஆலோசித்தார். அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் பேச்சுவார்த்தையின் நிலை குறித்து கேட்டறிந்ததாக தகவல். திருப்பூர், நாகப்பட்டினத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார்? திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் ஆலோசனை. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என மாநிலங்களால் கூற முடியாது. ஸ்டாலின், பினராயி விஜயன் உள்ளிட்டோருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதில். CAA சட்டத்தை வைத்து என்ன செய்வார்கள் என பார்த்துவிடலாம் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி. வாக்களிப்பதை மட்டுமே தடுக்க முடியும் என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய பாஜக மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் விஜய். வீடியோ வைரலான நிலையில் கைது செய்தது வேளச்சேரி போலீஸ். ஊரோட டாப்ல மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஐயோ, இவனுலாண்ட பிரச்சனை வச்சு. கோவை மாவட்டம் கரடிமடையில் மூதாட்டியை தாக்கிய யானை. காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 30 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என நியூஸ் 18 மெகா கருத்து கணிப்பில் தகவல். பாஜக 5 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் கணிப்பு.
மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் கருத்து. நியூஸ் 18 கருத்து கணிப்புப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் பேட்டி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக 2 தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பிந்தர் சிங் சந்து ஆகிய இருவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்ப இந்த தேர்வு குறித்த விவரங்கள். இந்தியாவினுடைய புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான தற்பொழுது ஆலோசனை குழு என்பது பிரதமர் தலைமையில் கூடியது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி, மத்திய சட்ட அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகிய 3 பேர் கொண்ட இந்த குழுவானது சுமார் 236 பெயர்கள் அடங்கிய பட்டியலில் இருந்து 2 பேரை தற்பொழுது தேர்வு செய்துள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் தலைமை செயலரும் மத்திய ஹைவேஸ் அமைச்சகத்தினுடைய செயலருமாக இருந்து ஓய்வு பெற்ற சுக்பீர் சிங் சந்து அவரும் மற்றும் கேரளாவை சேர்ந்த கேரளாவினுடைய கேடர் IAS அதிகாரியான ஞானேஷ்குமார் ஆகியோரும் இந்த புதியதாக தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஞானேஷ்குமார் மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த இந்த 2 அதிகாரிகளுமே ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளாக உள்ளார்கள். இந்த தேர்வு பட்டியலை பொறுத்தளவில் மத்திய அரசு அனுப்பிய அதிகாரிகள் பட்டியலில் இருந்து மொத்தமாக இன்று நடந்த 1 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு இந்த ஒரு தேர்வானது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தேர்வுக்குழுவுடைய உறுப்பினர் ஒருவரான அதிர் ரஞ்சன் சௌத்ரி தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மிக முக்கியமாக செயலர்கள் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளே இதற்கு அதிகமாக அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் தற்பொழுது பொறுப்பில் இருக்கும் தலைமை செயலர்களுடைய பெயர்களும் இந்த தேர்வுக்குழுவுடைய பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இருந்தாலும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளே இந்த பொறுப்பிற்கு சரியானதாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த 2 பேரும் கூடுதல், அதாவது இந்தியாவுடைய 2 மற்றும் 3வது தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்வதற்கான ஒரு தேர்வை தற்பொழுது செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கிறது. இவர்களுக்கான நியமன உத்தரவு என்பது இன்று மாலை அல்லது நாளை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக இவர்கள் 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்ற ஒரு தகவலை மட்டுமே தற்பொழுது உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொழுது தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கான நியமன உத்தரவு என்பது இன்னும் குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்திலிருந்து வெளியாகவில்லை என்பதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். புதியதாக 2 தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வு ஏற்கனவே இருந்த காலியிடம் நிரப்பப்பட்டிருப்பது என்பது தற்போது தேர்தல் நேரத்தில் கூடுதல் கவனத்தை பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றி சுசித்ரா. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு தற்போது கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்தால் மட்டுமே தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை வழங்க முடியும் என்றும் அதற்கான நிலுவைத் தொகையாக 1022 கோடி ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரே தேர்தல் முறையை 2 கட்டங்களாக நடைமுறைப்படுத்த குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பரிந்துரைத்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை, சட்டமன்ற தேர்தல்களை நடத்தும் வகையில் ஒரு நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்த குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் மத்திய அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அதன்படி ஒரு நாடு ஒரே தேர்தல் முறையை 2 கட்டங்களாக நடைமுறைப்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நாடாளுமன்றம், சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் என்றும் அடுத்த 100 நாட்களுக்குள் நாடு முழுவதும்
உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்கலாம் என்றும் அந்த குழு பரிந்துரை செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு அதிக மனித வளம், உபகரணங்கள் தேவைப்படுவதால் 100 நாட்கள் அவகாசம் தேவைப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் புதிய மத்திய அரசு பொறுப்பேற்று நாடாளுமன்றம் கூடும் நாளை அப்பாயின்மெண்ட் டேட்டாக கருத வேண்டும் என கூறியுள்ள குழு, அதிலிருந்து அடுத்த 5வது ஆண்டில் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அப்படி தேர்தல் நடக்கும் போது அந்த நேரத்தில் நாட்டில் உள்ள சட்டமன்றங்கள் அனைத்தையும் கலைத்துவிடலாம் என்றும் யோசனை கூறியிருக்கிறது. ஒரு நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பயன்படுத்தும் வகையில் வாக்காளர்கள் அடையாள அட்டைகள், வாக்காளர் பட்டியல்களை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்தத்திற்கு 50% குறையாத மாநிலங்களின் ஒப்புதல் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை 5 ஆண்டிற்கு முடிவதற்கு முன்பாகவே நாடாளுமன்றமோ சட்டப்பேரவையோ கலைக்கப்படும் பட்சத்தில் ஆட்சி காலத்தில் மீதமுள்ள நாட்களுக்காக மட்டும் இடைக்கால தேர்தல் நடத்தவும் பரிந்துரைத்துள்ளது. ஒரு நாடு ஒரே தேர்தல் முறைக்கு திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தெரிவித்துள்ளது. ஒரு நாடு ஒரே தேர்தல் முறை தொடர்பாக 21,558 பேரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாகவும் அதில் 80% பேர் ஆதரவளித்துள்ளதாகவும் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தெரிவித்துள்ளது. இது தவிர்த்து மொத்தம் 47 அரசியல் கட்சிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த நிலையில் 32 கட்சிகள் ஆதரித்துள்ளதாகவும் 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை பாஜக, தேசிய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தனது அறிக்கையில் குழு குறிப்பிட்டுள்ளது. மாநில கட்சிகளை பொறுத்தவரை அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ்வாதி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.